ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த லைவ் வந்தது. இப்போ இது அப்படியே வீடியோவாகவும் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது செருப்பு கடிக்கும் இந்த கதையோட பேர். இது ஜெயகாந்தன் எழுதின புக்கு. இப்போ இதுல வந்து இந்த தெலுங்கு பேசுவாங்கல்ல, அவங்க வந்து தமிழும் இல்லாம தெலுங்கும் இல்லாம மெட்ராஸ்ல ஒரு தெலுங்கு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து தெலுங்குக்காரங்க வந்து தமிழ் பேசினா எப்படி இருக்கும்? இங்க இருங்கோ, வந்தீங்கோ, போறீங்கோ, இந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்லாங் அதுல இருக்கும். இப்போ இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கதையோட கதாநாயகன் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறான். மியூசியத்தில் அவனும் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த மியூசியத்தில் ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது மாதிரி நல்ல நிரந்தரமாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனுக்கு, சார் நான் நல்லா வேலை செய்வேன் சார், உங்களுக்கு என்னுடைய ஜாப் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிடுங்க சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு என்ன தோணும்னா, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொண்ணு, எல்லாத்துட்டையும் கேட்குறாங்க, ஆனால் யாரும் அவங்களுக்கு உதவ முன் வரலை. ஆனால் வந்து இவனுக்கு அவங்களுக்கு உதவணும்னு தோணுது. ஆனால் இவனே ஒர்க்கில் தான் இருக்கான். அதனால அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தானே இந்த மியூசியம் இருக்கும். அவளுக்கு தெரிஞ்ச எல்லா வேலைக்கும் மாறி மாறி போய் வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து என்ன வேலை கிடைக்குதோ எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் மாற்றி மாற்றி பார்ட் டைமாக செய்கிறது, அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் வந்து சேல்ஸ் மேனேஜர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போகும்போது, வா உன்னை நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அந்த அவனோட சேர்ந்து போகும்போது இவனுக்கு கொஞ்சம் பிடிக்கலை. இவ்வளோ அழகாக இருக்கா, அவளை பற்றியான நிறைய தப்பான நியூஸ்லாம் வருது. ஆனால் அதுக்காக அவள் கெட்டவ கிடையாது. அவள் 2-3 பேர் கூட பழக்கம் வச்சுக்கிட்டா. ஆனால் அது அந்த அளவுக்கு கல்யாணம் வரையும் போகலை. இருந்தாலும் இவரை மேனேஜரை பற்றி அங்கே ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல விதமாகவே பேசலை. அப்படி இருக்கும்போது இவன் என்ன தைரியத்தில் அவன் கூட போகிறான். ஆனால் பிடிக்கல, பட் இருந்தாலும் நம்ம அதை பேச முடியாது இல்லையா, அப்படிங்கிறதோட விட்டுறாங்க. ஆஃபீஸில் 2 பேரும் பார்க்கும்போது சும்மா ஸ்மைல் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். ஒரு ரொம்ப பெருசாக ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க ஒரு நாள் அந்த மேனேஜர் வந்து, வாயே நான் அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் அவன் சொல்கிறான், என்ன காமிச்சு, ராஜேஷ் இவர் போகிற வழியில் தாங்கோ என் வீடு இருக்குது, அவர் கூடயே நான் போய்க்கிறேங்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்கும்போது அவனுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனால் அவனுக்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளை சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சி அவன் சரி ஓகே ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இவங்க 2 பேரும் போகும்போது தான் இப்படி தான் இவங்களுடைய நட்பு வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றாவே ஒர்க் பண்ணுறாங்க. சாப்பிட்றது அதெல்லாம் கூட. அடுத்த நாள் வந்து இவன் வந்து சாப்பிட கூப்பிட போகும்போது, ஒரு டீயாவது சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறான். அப்போ டீ சொல்லும்போது இவளோட மனசை எப்படி படித்தான் என்னன்னு தெரியல. டீ கூட கொஞ்சம் அந்த வடையும் சாப்பிட்டா நல்லா இருக்குங்களோ அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவனுக்கு அப்போ தான் தெரியுது இவ பசியில் இருக்கா, சாப்பிடவே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன வேணுமோ தாராளமாக வாங்கி கொடுக்குறான். நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்களுடைய நட்பு ரொம்ப அதிகமாகுது. அதுலேருந்து 2 பேருமே சினிமாவுக்கு போயிட்டு வரதாகட்டும், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது தனியாக போவான். இவங்க 2 பேரும் போனாலும் கூட ஒன்றா போயிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போவான். அவள் வந்து ஒரு வீடு, கீழே வந்து அவங்க அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. மேலே வந்து இவ குடிசை மாதிரி ஒரு ரூம், அவ்வளோதான். அதுலேயே ஒரு பெட்டு, அப்புறம் சமையலுக்கு பாத்திரங்கள்லாம் இருக்கும். இவ இருக்கிறாள். அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிட்டு கொஞ்சம் நல்லா க்ளோஸ்னஸ் வந்த உடனே
இவன் அவங்க வீட்ல போய் இருக்கும்போது, ஒரு நாள் வந்து ஏன் சாப்பாடு எதுவும் இல்லையான்னோனே, மியூசியம்ல வேலை போயிடுச்சு. வேற வேலை தேடணும். நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சினிமால நடிக்கணும்னு எனக்கு ஆசை. பட் ஆனா என் தம்பி சொல்ட்டான், "நீ எந்த வேலைக்கு வேணாலும் போ. ஆனா சினிமா ஃபீல்டுக்குள்ள மட்டும் வந்துராத. எவனாவது உன்னை நான் ஹீரோயினி ஆக்கிடுவேன்னு சொல்லி போனான்னா, உன்னைய பாழ் பண்ணிடுவான். தயவு செய்து என் மிச்சம் இருக்க மான மரியாதைய நீ அங்க வந்து வாங்கிடாத. நீ தயவு செய்து இந்த பக்கம் வந்துராதன்னு" சொல்லிட்டான். அதனால நான் அந்த சினிமா பக்கம் நான் போகலங்க. ஆனா வேலை தேடி தெரிஞ்ச வேலையும் குடுக்குற வேலையும் நல்லா செய்வேன். இப்ப எனக்கு வேலை இல்ல. வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து அந்த வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் வாங்கி குடுக்குறான். ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இல்லையா? அதனால அந்த வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், மளிகை பொருள் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு, அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க 2 பேரும் அன்னைக்கு சமையல் செஞ்சு சாப்பிட்டு, எப்பயுமே நைட் அங்க இருந்துட்டு கிளம்பி இவன் மேன்சனுக்கு வந்துருவான். இவன் ரூமுக்கு வந்துருவான். பட் ஆனா அன்னைக்கு வரல. அவங்களுக்கு அன்னைக்கு நாள் வந்து வித்தியாசமா போகுது 2 பேருக்குமே. ஒரு உணர்வுகள். இப்போ அவ கேட்குறா, "ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், "என்னோட சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா வந்து நைட் ஆனா எங்க அம்மாவ போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. ஆனா என்னவோ தெரியல. அடுத்த நாள் காலையில பார்த்தா எங்க அம்மாவும், அப்பாவும் அந்யோன்யமா நல்லா இவரு என்ன வேலை சொல்றாரோ அதெல்லாம் அம்மா செய்வாங்க. ஆனா நைட் ஆனா ரொம்ப அடி வாங்குவாங்க." அத பார்க்கும்போது எனக்கு இல்லற வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு இவ சொல்றா, "அ இப்படியே இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? யாராவது ஒரு ஆம்பள தப்பு பண்றான் அப்படிங்கிறதுனால எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த மாதிரி தான் அமைவாங்க அப்படின்னு நினைச்சா முட்டாள்தனம் தானே. நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர பொண்ண நல்லா சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது தானே. அப்படி இருக்கும்போது ஏன் உனக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு 2 பேரும் அத பத்தி பேசும்போது, இவன் மனசுக்குள்ள தோணுது, சரி இவ சொன்ன மாதிரி அ அடுத்த நகர்வு இருக்கு. கல்யாணத்த பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அ இவன் சொல்றான், இந்த மாதிரி எங்க அம்மா வேற என்னைய தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, நானும் வந்து வனஜான்னு ஒரு பொண்ண பாத்து, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அம்மா கிட்ட சொல்லி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டுட்டேன்னு சொல்லும்போது, இந்த கிரிஜாவுக்கு அப்பதான் தோணுது, 2 பேரும் ஒண்ணாவே இருந்துட்டு, அ இவளுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கு. ஒருவேளை நம்மள கல்யாணம் பண்ணிப்பான்னு நெனச்சோம். ஆனா, அவன் வேற பொண்ண கல்யாணம் பண்றான் அப்படின்னு நெனச்சா கூட, அவ அத வெளிக்காட்டாம ரொம்ப ஹாப்பியா, "சரி ஓகே. உனக்கு புடிச்ச மாரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு அவ சொல்றா. இவனும் அத ரொம்ப ஈஸியா தான் எடுத்துக்கிறான். ஏன்னா 2 பேருமே ஒண்ணா தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவ ஒரு தடவ சொல்லுவா, "அ எதுக்கு வெளியில போய் நீங்க ஹோட்டலுக்கு தனியா சாப்பாடு குடுத்து ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க? அதுக்கு பதிலா எல்லா பொருளையும் வாங்கி குடுத்துருங்களேன். நம்ம இங்க சமையல் பண்ணி சாப்பிடலாம் இல்லையா? அப்படி சாப்பிடும்போது அ செலவு கொஞ்சம் கம்மியாகும்ல." அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தோணுது, ஓகே இதுவும் நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு காலத்துல தான் கல்யாண பத்திரிக்கையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் அவன் சொல்றான், "இங்க இருங்க. இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது தப்பு. உங்களுக்கு பத்திரிக்கை அடிச்சு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. இனிமே நீங்க இங்க வரக்கூடாது. சரியா? அ நீங்க உங்க மேன்ஷனுக்கே போயிடுங்க. கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா ஃப்ரெண்ட்லியா எப்ப வேணாலும் நீங்க வந்து என்னைய பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவனும் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கு அடுத்து 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் கழிச்சு அந்த கல்யாணம் பண்ணான் இல்லையா வனஜா, அவ கூட இவனுக்கு செட் ஆகவே இல்ல. இவன் என்ன சொன்னாலும் அவ ஏட்டி போட்டியாவே பண்றான். அப்போ 2 பேருக்கும் மனஸ்தாபம் ஆயிடுது. ஒரு நாள் அ அவ இவனுக்கு முதுக காட்டிட்டு படுத்திருக்கிறான். இவன் சாப்பிட்டானா என்னன்னு கூட அவ கேட்கவும் இல்ல. அத பத்தியான கவலைகளும் இல்ல. இவனுக்குள்ள ஒரே ஏக்கமா இருக்கு. இப்படி இருக்கும்னு கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க? நல்லா தானே போச்சு. ஏன் இப்படி மாறுச்சு? அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் கோவம் வந்து
இழுத்து போட்டு 4 அடி அடிக்கலாமான்னு வருது. சொல் பேச்சே கேட்கல அப்படின்னும்போது அவனுடைய அப்பா ஞாபகம் வருது. அதே நேரத்துல கிரிஜாவும் சொல்லியிருக்கா இல்லையா? இந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிரிஜாவா தான் இருக்கும். நம்ம ஏன் அங்க போக்கூடாது? ஏன்னா வீட்ட விட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் அர்த்தராத்திரியில லேட் நைட்ல எங்க போறதுன்னு தெரியல. அதனால அவள போய் பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நெனைக்கிறான். அதனால வெளியில வர்றான். இருந்தாலும் மனசு ஒரு பக்கம் அடிச்சுக்குது. ஒய்ஃப் தனியா இருக்கா. அந்த கதவு கூட பூட்ட மாட்டேங்கிறா. ஆனா முழிச்சு தான் படுத்திருக்கா. நான் கதவ திறந்து வெளியில வரும்போது, அவ எழுந்து அந்த கதவ மூடியிருக்கலாம் இல்லையா? ஆனா மூடல. அப்போ அவ உள்ள அவ முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு தெரியும். ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா அதுவும் தப்பாயிடும் இல்லையா? இவள தனியா விட்டுட்டு போறதுக்கும் மனசு வரல. அதனால திருப்பி போயிட்டு ஏதாவது பேசலான்னு போறான். அப்ப அந்த கட்டிலோட கால்ல இவனோட கால் வந்து இடிச்சிருக்கு. ஐயோ அம்மா அப்படின்றான். அப்ப கூட அவ திரும்பி பார்த்து என்னாச்சு? ஏன்? எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அவனுக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது. இவளுக்கு இதே மாதிரி ஏதாவது ஆயிருந்ததுன்னா, நான் இந்த மாதிரி அமைதியா இருந்திருப்பேனா? என்னாச்சு? என்ன பண்ணணும்னு அடுத்த வேலைய நான் பார்த்திருப்பேன். ஆனா இவளுக்கு கொஞ்சம் கூட அந்த மனசாட்சியே இல்ல. அவ வந்து அ அவளோட சுயநலத்துக்காக தான் யோசிக்கிறா. அப்படி என்ன பண்ணிட்டோம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது தானே! அத பேசலாம் இல்லையா? கொஞ்சம் கூட பேச மாட்டேங்கிறா. அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்து அதே வலியோட வெளியில வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு போறான். அப்படி போகும்போது தான் இவனுடைய நினைவுகள் தான் இதெல்லாம். இப்ப நான் சொன்னதெல்லாம். இவள கிரிஜாவ எங்க பார்த்தோம்? எப்படி பார்த்தோம்? அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன ஒரு ஃப்ரெண்டுங்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவல் என்ன போனாங்க? அப்படிங்கிறதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறான். கரெக்ட்டா ஆ அவ நீங்க போங்க. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கும், அவ நெனச்சு பார்க்கறதுக்கும், கரெக்ட்டா அவ வீட்டு வாசலுக்கு வர்றதுக்கும் சரியா இருக்கு. நிமிர்ந்து பார்க்குறான். மாடியில லைட் எரிஞ்சுட்டு இருக்கு. நைட்டு 12 மணி. உடனே அவன் சைக்கிள கீழ நிப்பாட்டிட்டு மேல ஏறுறான். ஏறுன உடனே அவன் கேட்கிறா, "யார் இது இந்த நேரத்துல?" அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் இவன் சவுண்டு குடுக்கும்போது அவளுக்குள்ள மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம். 6 மாசம் கழிச்சு ஒருத்தன் நம்மள தேடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாயெல்லாம் எடுத்து போட்டு உட்கார வைக்கிறான். அங்க உள்ள போய் அவன் பார்க்கும்போது, அங்க ஒரு தையல் மிஷின் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது, அவன் வந்து இவள வேலைக்கு அனுப்பல. பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு ஸ்கூலுக்கு ஹெல்ப்புக்காக போவா. அப்புறம் மத்தியானம் வந்துருவா. அவ்வளவுதான். மித்தபடி எதுவும் செய்யல. இவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது, புதுசா ஒரு தையல் மிஷின் இருந்தது. இவன் பார்த்த உடனே அவ சொல்றா, இங்க இருங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேலை செய்யறதுன்னே தெரியல. எங்க போனாலும் சம்பளம் கம்மியா குடுக்குறாங்க. அதனால நான் கொஞ்சம் காசெல்லாம் ரெடி பண்ணி, கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு தையல் கிளாஸ்க்கு போயிட்டு, அங்கே நல்லா படிச்சு, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, லோன் போட்டு இந்த தையல் மிஷின் வாங்கியிருக்கேன். அதையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வரேன். அதை விட இதில நல்ல சம்பளங்க. இதில சம்பாரிச்ச காசுல நான் 3 சவரன் செயின் வாங்கியிருக்கேன்னா பாருங்களேன்! அப்படின்னு அவ சொல்றா. அப்போ இவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறான். பத்த வச்சுட்டு, "நான் தப்பு பண்ணிட்டேன். உன்ன கல்யாணம் பண்ணியிருக்கணும். நான் உன்ன கல்யாணம் பண்ணல. அதுக்கான தண்டனைய நான் இப்ப அனுபவிக்கிறேன்." அப்படின்னு அவன் சொல்லும்போது, அவ "ஏங்க இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆ ஏன் பழசெல்லாம் நினைக்கணும்? நீங்க கஷ்டத்த சொல்லப் போறீங்கன்னு தான் நான் சந்தோஷமான விஷயத்த என் சைடுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னன்னே தெரியல. ஒத்தே வரமாட்டேங்குது. நான் ஒண்ணு சொன்னா ஏட்டி போட்டியா இருக்கு. எந்த இதுவுமே ஒரு நான் உன் கூட வாழ்ந்த நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவ பண்ற டார்ச்சர் என்னால வெளியில சொல்ல முடியல. எனக்கு முடியல. எனக்கு வாழ முடியல. எனக்கு வாழ தெரியலையா என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, "அ ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணா இருக்கலாம் இல்லையா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என் கூட பழகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அ அப்போ நீங்க எனக்கு புதுசு. ஆனா நான் பழசு தான். அது உங்களுக்கும் தெரியும். பட் உங்களுக்காக நான் நெறைய விட்டு குடுத்தேன் இல்லையா? நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்ப நீங்க அவளுக்கு பழசு. அவ உங்களுக்கு புதுசு. அப்ப நீங்க தான் கொஞ்சம் விட்டு குடுத்து போகணும். எங்க எப்படி பேசணும், அவங்களுக்கு எப்படி கத்துக் குடுக்கணும், எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லிக் குடுக்கணும். அப்படின்னும்போது, நான்
தப்பு பண்ணதுக்கான தண்டனையை தான் அனுபவிக்கிறேன்னும் போது முடிஞ்சதாவே இருக்குதுங்க. இப்போ நீங்க அவங்கள சரி பண்ணி, அவங்க ஒரு குழந்தை மாதிரி, என்ன வேணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன செய்யணும்? அப்படிங்கிறது எல்லாம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுனீங்கன்னா, பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ அவ இவன் கவனிக்கும்போது அவ 2 தடவை காலில் வந்து கட்டவரையை ஒட்டி எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கான் தேங்காய். அப்போ அவன் கேட்குறான், காலில் என்னாச்சு? ஏன் தேங்காய் எண்ணெய் போடுறான்? இல்லை, புது செருப்பு ஒன்று வாங்கினேன், புது செருப்பு இல்லை, போட்ட உடனே கடிச்சிருச்சு, அதான் எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். அவனும் இவளை 2 பேருடைய பார்வையும் ஒன்றா இருக்கு. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், புது செருப்பு கொஞ்சம் கடிக்க தானே செய்யும் அப்படின்னு. அப்போது புது செருப்பு கடிக்குதுங்கிறதுனால பழைய செருப்பை வாங்க முடியாதுல்ல அப்படின்னும் போது அவன் அப்படியே தலை குனிறான். அப்போ அவன் சொல்கிறான், என்னைய நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காததுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே நான் 2-3 பேர் கூட இருந்துட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரசாதனே நீங்கள் பார்த்தீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. அப்படி இருக்கும்போது யாருமே பழைய செருப்பையோ ஒருத்தர் யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு யாரும் விரும்புறது கிடையாது. ஆனால் அதே இது ஜென்ஸ் என்ன பண்ணாலும் அவங்கள திருப்பி அவங்களாவே ஏற்றுப்பாங்க. அதில் எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இருக்காது. இதுதான் உலக வாழ்க்கை. நீங்களும் அப்படி தானே இருந்தீங்க. நீங்கள் மட்டும் என்ன அதில் விதிவிலக்கா என்ன? எல்லாருக்கும் சுத்தமானவங்க தேவைப்படுது இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒன்று நடந்ததுன்றதுனால என் வாழ்க்கையே போயிடுச்சுல அப்படின்னு அவன் அந்த டேட் நைட்லேயும் நிதர்சனமான உண்மையை சொல்கிறான். யாருக்குமே செருப்பு கடிக்கும் அப்படிங்கிறதுனால பழைய செருப்பு வாங்கணும்னு ஆசை கிடையாது. எல்லாருமே புது செருப்பு தான் வாங்குறோம்ல. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இப்போ நீங்கள் கிளம்பி போங்க, அவங்கக்கிட்ட போய் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், சண்டை வரும், எல்லாமே வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பழக எல்லாம் சரியாயிடும். நீங்கள் என் கூட எடுத்த உடனேவா பழகிட்டீங்க? இல்லைல்ல, கொஞ்ச நாள் ஆக தானே க்ளோஸ் ஆகும். அது மாதிரி அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, பழகுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வசந்த காலமாக மாறும். என்ன மறந்துடுவீங்க, சரியா? நீங்கள் இப்போ தான் அவங்களுக்கு நீங்கள் முக்கியம். இப்போ நீங்கள் இந்த லேட் நைட்டில் விட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். இப்போ இந்த கதையில் இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு விஷயத்தை யாருமே அதை அசிங்கமான வார்த்தைகளையா டச் பண்ணி சொல்கிறத விட எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அழகாக இந்த மாதிரியான ஆண்கள் தான் இருக்கிறாங்க. லேடிஸை யூஸ் பண்ணால் முடிஞ்சுது, அவ்வளவுதான். ஆனால் ஜென்ஸ் எப்பயுமே புதுசாக தானே இருக்காங்க. லேடிஸுக்கு ஒரு லைனு, ஜென்ஸுக்கு ஒரு லைன். இந்த வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு இல்லையா? எவ்வளோ அழகாக அந்த இல்லற வாழ்க்கைக்கு என்ன தேவை, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு புது செருப்பு கடிக்கும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய கதைகளை நீங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஒரு பொண்ணோட மனநிலையை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தொடுறதுக்கு, இதை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி வேணால் அது சகசமாயிருக்கலாம். 2025 வந்து ஓகே, நீ ஒரு பிரேக்கப் ஆகிருக்கியா, பரவாயில்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காலநிலைகளில் தான் நம்ம வாழ்றோம். ஆனால் இந்த கதை எழுதுனது 1970, சாரி 1950, கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கதையை ஜெயகாந்தன் எழுதியிருக்காருன்னா இது பப்ளிஷ் ஆகும்போது எவ்வளோ பேர் கொடி தூக்கி இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒன்று நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்கலாமா, இப்படி ஒன்று இருக்குமா, சமுதாயத்துக்கு எவ்வளோ சீர்கேடான ஒரு விஷயத்தை நீங்கள் கதையாக எழுதியிருக்கீங்கன்னு எவ்வளோ எதிர்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? நினச்சி பார்க்கும்போதே ஒரு மாதிரி இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையோட ஒரு லைனை எடுத்து 1950 ஜெயகாந்தன் எழுதியிருக்காருன்னா அவருடைய தைரியம் எவ்வளோ பெருசு இல்லை? இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளையும் இலக்கணங்களை மீறின ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே பளிச்சுன்னு சொல்கிறவர் தான் ஜெயகாந்தன். அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அவரோட ஸ்டைலே வேற. சொல்ல வந்த விஷயத்த அப்படியே அது
நாகரீகமா நாசுக்கா அந்த விஷயத்தை கையாளுறதுல ஜெயகாந்தன் அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இவ்வளோ நீட்டா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு அவரை தவிர யார் இருக்கா? இந்த மாதிரி எழுத்தாளர்களை நம்ம கொண்டாடணும் இல்லையா? எவ்வளோ அழகா நேர்த்தியா ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் உள்ள உணர்வுகளை இவ்வளோ சுத்தமா சொல்ல முடியும் இல்லையா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய கதைகளோட உங்களை மீட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலட்சுமி. நன்றி.